ஹாய், ஹலோ, வணக்கம் நிழல் நண்பர்களே. இது உங்கள் நிழல் சேனல். நீங்க ட்ரெயின்ல தனியா டிராவல் பண்றீங்க. அப்போ ட்ரெயினோட ஜன்னல்ல ஒரு பொண்ணு உங்களையே விசித்திரமாவும், பயங்கரமாவும் பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த ட்ரெயின்ல நீங்க மட்டும் தான் டிராவல் பண்றீங்க. உங்க கூட வேற யாருமே இல்ல. இந்த மாரி சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இங்க ஒருத்தன் ஒரு டியூஷன் மாஸ்டர். அவன் பண்ணது ஒரு சாதாரண ரயில்வே பயணம் தான். அதுதான் அவனோட வாழ்க்கையில கடைசி நாளா மாறும் அப்படின்னு அவன் நினைச்சிருப்பானா? ஒரு பொண்ணு ரயிலுக்குள்ள ஏறுறா. அவ பேசுறது விசித்திரமாவும், பயங்கரமாவும் இருக்குது. சத்தம் இல்லாம ஜன்னல் பக்கம் நிக்கிறா. அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? அந்த டியூஷன் மாஸ்டர் என்ன ஆனாரு? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவ முழுசா பாருங்க. இந்த கதைய முழுசா பார்த்தீங்கன்னா, உண்மையான பயம் கலந்த த்ரில்லர நீங்க அனுபவிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அபய் அவருக்கு 32 வயசு. நம்மள மாரி ஒரு சாதாரண டியூஷன் மாஸ்டர். வீட்ல அப்பா, அம்மா இருக்காங்க. வேற யாருமே இல்ல. அவர் ஒரு கீழ் நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு. மச்சல்பூர்ல ஒரு கோச்சிங் சென்டர்ல 11th, 12th பசங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருந்தாரு. வாரத்துக்கு 3 நாள் மச்சல்பூர் போவாரு. அவர் மச்சல்பூர்ல இருந்து வீடு வர குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம் ஆகும். டெய்லி ட்ரெயின்ல தான் போயிட்டு வருவாரு. அவர் யூசுவலா நைட் 8:30 மணி ட்ரெயின தான் பிடிச்சு வருவாரு வீட்டுக்கு. வழக்கமா அபய் அந்த 8:30 மணி ட்ரெயின பிடிச்சிருவான். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் அவன் கோச்சிங் சென்டர்ல இருந்து கிளம்ப லேட் ஆயிருச்சு. ஏன்னா அந்த நாள் ஒரு பேட்ச் பசங்க எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க. அவங்க எக்ஸாம் முடிக்கிறதுக்கு லேட் ஆனனால அபய் லேட்டா டியூஷன்ல இருந்து கிளம்புறாரு. கிளம்பும்போது அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, அம்மா நான் ராத்திரி கொஞ்சம் லேட்டா தான் வருவேன். அதனால எனக்கு வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் அந்த லோக்கல் ஸ்டேஷனுக்கு போறாரு. இரவு நேரங்கிறனால அங்க கூட்டம் சுத்தமா இல்ல. ஒரு 2, 3 பேர் தான் நிக்கிறாங்க. ஸ்டேஷன் ரொம்ப சத்தம் இல்லாம அமைதியா இருந்துச்சு. அந்த 8:30 மணி லோக்கல் ட்ரெயின் போனனால, அந்த கடைசி லோக்கல் ட்ரெயின் அடுத்து வந்துச்சு. அது வந்ததும் அபய் உள்ள ஏறுறாரு. இந்த ரயில்ல பார்த்தீங்கன்னா, எல்லா கம்பார்ட்மெண்ட் பெட்டிகளும் ரொம்ப காலியா தான் இருந்துச்சு. அதுல ஒரு காலியான கம்பார்ட்மெண்ட் பெட்டிக்குள்ள அபய் ஏறுன உடனே, ஒரு ஜன்னலோர சீட்ட பார்த்து உட்கார்ந்து செட்டில் ஆயிடுறாரு. அந்த கம்பார்ட்மெண்ட்ல இவரு போக இன்னும் ஒருத்தர் தான் இருந்தாரு. அவரும் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டாரு. அவன் மட்டும் தான் தனியா அந்த ரயில் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கான். ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணான். ஒரு நாள் ஃபுல்லா கோச்சிங் சென்டர்ல வேலை பார்த்தா எவ்வளவு டயர்டா இருக்கும் நமக்கு தெரியும்ல. அத மாதிரி அவனுக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதனால அவன் ரிலாக்ஸ் பண்றதுக்காக கொஞ்சம் கண்ண மூடினான். அப்போ அந்த ஜன்னல் பக்கத்துல யாரோ இருக்கிற மாதிரி அவனுக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு. சில நிமிஷங்கள்ல அவன் கண்ணை திறந்து பார்க்கறான். யாரோ பக்கத்துல நிக்கிற மாதிரி இருந்துச்சு. கண்ணை திறந்து பார்த்ததும் ஒரு பொண்ணு நிக்கிறா ஜன்னல் பக்கத்துல. அவனோட தோற்றத்தை பார்த்தா நார்மலா தெரியல. மூஞ்ச பார்த்தா ஒரு காம் லுக் இருந்தாலும் அவனுக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்டர்ப்டான ஃபீலிங் இருந்த மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அவன் யோசிக்கிறான், யாரா இருக்கும் இந்த பொண்ணு? இந்த பெட்டியில தான் அவங்க ஒருவேளை ஏற போறாங்களா அப்படின்னு ஒரு குழப்பமான எண்ணத்தோட அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கான். போய் அவள்கிட்ட சொல்றான், எஸ்கியூஸ் மீ, இது யாருக்கான சீட்டு? நீங்க எங்க இறங்கணும் அப்படின்னு அவகிட்ட கேக்குறான். அவ ஆனா ஒரு வார்த்தையும் சொல்லாம ரயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டான். இப்போ அவன் மெதுவா அபய் கிட்ட பேச ஆரம்பிச்சா. எனக்கு யாருமே இல்ல, யாரும் என்ன நேசிக்கல, நீ மட்டும் நல்லவன் மாதிரி தெரியுற, நான் நல்லா நடனம் ஆடுவேன், நீ என்ன லவ் பண்ணுவியா அப்படின்னு கேக்குறான். அபய்க்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. ஏப்பா நீ என்ன சொல்ற, நீ யாரு முதல்ல அப்படின்னு கேக்குறான். ஆனா அவன் எந்த பதிலும் சொல்லாம அபய அப்படியே விரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அவ அபய் பக்கத்துல உட்கார ஷிஃப்ட் ஆக ட்ரை பண்றான். ஆனா அவன் எப்படியோ அதை இக்னோர் பண்ணிட்டான். இப்போ திடீர்னு அவன் எழுந்து ட்ரெயினோட கதவு பக்கம் போய் நிக்கிறான். ஒரு ஹம்மிங் சவுண்ட்ல பாடல் ஒண்ணு பாட ஆரம்பிச்சான். அவ ட்ரெயினோட டோர் பக்கத்துல நிக்கிறதுனால அபய் அவகிட்ட, ஏமா சீட்ல உட்காருமா, இது ரொம்ப டேஞ்சரஸான இடம், கீழே கீழே விழுந்துராத அப்படின்னு சொல்றான். ஆனா அவ எதுவுமே அவன் சொல்றதை கேட்கல. இப்போ அந்த ட்ரெயின் ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருந்துச்சு. அவ அந்த ட்ரெயின் கதவுல நின்னபடியே பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு அவ தண்டவாளத்துல கீழே விழுந்துட்டான். அபய் ரொம்ப பயந்து போயிட்டான். கத்துற சத்தம் ரயில்ல உள்ள எல்லாருக்கும் கேட்டுச்சு. ஆனா அபயால கீழே பார்த்து அவளை காப்பாற்ற முடியல. மற்ற பயணிகள் எல்லாரும் ஷாக்கா இருந்தாங்க. யாருக்குமே ரியாக்ட் பண்ண முடியல. எல்லாருமே அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. அவனுக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. பயத்துல ரொம்ப பேனிக்கா இருந்தான். சரி, அடுத்த ஸ்டேஷன் வரட்டும், நம்ம எப்படியாவது இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இறங்கி அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு மாறிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அடுத்த ஸ்டேஷன் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டே இருந்தது. அந்த ஸ்டேஷன் வர்றதுக்குள்ள அவன் மனசெல்லாம் திக்கு 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 திக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தது. அடுத்த ஸ்டேஷன் வந்துச்சு. ஆனா அந்த ஸ்டேஷன் பார்த்தா ரொம்ப வெறிச்சோடி, ரொம்ப இருட்டா, ஆள் நடமாட்டம் இல்லாம ரொம்ப பயங்கரமா, பார்க்கறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. சுத்தமா லைட் கூட இல்ல. ரொம்ப இருட்டா இருந்துச்சு. அவன் சரி பரவாயில்ல,
வேற வழியே இல்ல. நம்ம இந்த கம்பார்ட்மெண்ட்ல தனியா இருந்து பயந்து சாகுறதுக்கு பதிலா எப்படியாவது நம்ம கீழே இறங்கி அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறிடலான்னு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள ட்ரெயின் அவனை விட்டு கிளம்பிருச்சு. இப்போ அந்த ட்ரெயின் அவனை விட்டுட்டு போயிருச்சு. அந்த ஸ்டேஷன்ல வேற யாருமே இல்ல. ரொம்ப இருட்டா இருக்கு. அவன் மட்டும் தான் தனியா இருந்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா நமக்கு எவ்வளவு பயமா இருக்கும். அதே அந்த பயத்தை தான் அபய் அனுபவிச்சுட்டு இருந்தான். பக்கத்துல ஒரு சின்ன லைட் கூட இல்ல. சுத்தமா பார்க்கிறதுக்கு ஒரு டார்ச் கூட இல்லாம பயங்கர இருளா இருந்துச்சு. அவன் நடக்க ஆரம்பிச்சான். தூரத்துல பார்த்தா அவன் கூட பேசிட்டு தண்டவாளத்துல விழுந்து இறந்ததே ஒரு பொண்ணு. அது தூரத்துல நிக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சு. இந்த நிமிஷத்துல செத்தே போயிட்டான். அவளை பார்த்தா அதே பொண்ணுதான். அதே சேம் லுக், அதே ஃபேஸ். அதே பொண்ணு தானே இது அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா அவ தான் தண்டவாளத்துல விழுந்து கீழே இறந்துட்டாளே, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பயப்படுறான். அந்த பொண்ணு மெதுவா திரும்ப நடனம் ஆட ஆரம்பிச்சா. அந்த ட்ரெயின்ல வச்சு ஒரு பாட்டு பாடினாலே அதே பாட்டை பாடிக்கிட்டு திரும்ப நடனம் ஆட ஆரம்பிச்சா. இப்போ அபய் அவனோட மூச்சு தெறிக்க பயங்கர ஸ்பீடா ஓடுறான். எப்படியா இந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு. இது ஒரு முடிவில்லாத பயணம். அந்த நாளைக்கு பிறகு அந்த ரயில் பாதையில வர பயணிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு பெண் இருட்டுல நின்னு ஆடிட்டு இருக்கா. சில சமயம் அவ வந்து பாட்டு பாடுறா. அவளை பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாவும் விசித்திரமாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அபய் வந்து அந்த ரயில் போனதுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கே திரும்பல. அவனோட அம்மா அப்பா இன்னைக்கும் அவன் வருவான்னு காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னா அபய்க்கு அந்த ராத்திரி என்ன இருக்கும்? அபய் உயிரோட தான் இருப்பானா? அந்த விசித்திரமான பெண் அபய் எதுவும் பண்ணிருப்பாளா? மொத்தத்துல அபய் உயிரோட இருக்கிறானானே தெரியல. அந்த பொண்ணு யாருன்னே தெரியல. ஆனாலும் அவ இன்னும் ஒவ்வொரு ரயில் பயணத்திலயும் வந்துகிட்டு தான் இருக்கா. எதுவுமே கிளியரா தெரியல. ஆனா அந்த ரயில்ல டிராவல் பண்ற எல்லாரும் சொல்றாங்க, அந்த பொண்ணோட ஆவி இன்னும் அந்த ட்ரெயின்லயே தான் இருக்கு. அவ சில நேரம் நடனம் ஆடுற மாதிரி இருக்கு. சில நேரம் அவ பாட்டு பாடுற மாதிரி எங்களுக்கு கேக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ரயில்ல தனியா டிராவல் பண்றப்போ ட்ரெயின் ஜன்னல்ல இருந்து ஒரு விசித்திரமான ஒரு பொண்ணு உங்களே பார்த்துட்டு இருந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்களுக்கு பயமா இருக்குமா? இத மாதிரி உங்களுக்கு எதுவும் பயங்கரமான மெமரிஸ் இருக்கா? அப்படி இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த கதையில் சந்திப்போம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.